உலகத்தில் இவ்வளவு பாவங்கள் நடந்தும் இந்த வானங்கள் பூமி விழாம இருக்குதுன்னா அவன் சகிப்புத்தன்மையோடு மன்னித்து கொண்டிருக்கிறான்னு சொல்றான். இந்த ஆயத்தை ஓதும் போது ஒரு சம்பவத்தை படித்தேன். இன்னல்லாஹ் யும்சிக்கு ஸமாவாத், வானத்தை பூமி அல்லாஹ் தான் பிடிச்சு வச்சிருக்கிறான்னு சொல்லி. ஒரு வயதான மூதாட்டி ஒரு சாதாரண குடிசை வீட்டில் இருக்குது. அந்த குடிசையே விழுந்து விழக்கூடிய அளவுக்கு மோசமான குடிசை. அந்த அம்மா அந்த குடிசையை செப்பனிடுறதுக்கு கூட அந்த அம்மாட்ட வசதி இல்லை. இப்போ பயம் ஒரு பக்கம். அப்புறம் அந்த அம்மா யோசிச்சுதான் இந்த ஆயத்தை, வானத்தையும் பூமியும் அல்லாஹ் தான் பிடிச்சி வச்சிருக்கிறான் விழாம. இந்த ஆயத்தை படிச்சதும் அந்த அம்மா நினைச்சுதான், இவ்வளவு பிரம்மாண்டமான வானத்தையும் பூமியையும் அது நகராமல் பிடித்து நிறுத்துகிற ஆற்றல் என் ரப்புக்கு இருக்குதுன்னு சொன்னா, இந்த பலவீனமான இந்த கூரையையும் அல்லாஹ் தடுத்து நிறுத்த மாட்டான். அதனால தன்னுடைய பேர குழந்தையை அழைத்து ஒரு சீட்டில் இந்த ஆயத்தை எழுதிச்சு அந்த அம்மா. எழுதி அந்த பையனை கொண்டு போய் எங்கெல்லாம் பலவீனமாக இருக்குதோ அங்கெல்லாம் இந்த பேப்பரை வச்சிருன்னு சொல்லிச்சு. அவ்வளோதான். அந்த பையனுக்கு அதில் என்ன இருந்துச்சு, என்ன எழுதப்பட்டிருந்துச்சு என்றெல்லாம் தெரியாது. அந்த பேப்பரை வச்சதுலேருந்து அந்த கூரைக்கு ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறம் அந்த அம்மா 20 வருஷம் இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு அப்புறம் மௌத்தா போயிடுச்சு. மௌத்தான பிறகு அந்த பேரன் அவன் பெரியவன் ஆயிட்டான். யோசிச்சானா, இந்த வயசான கிழவி என்னதான் எழுதி கொடுத்துச்சு, எந்த காத்துக்கும் எந்த மலைக்கும் இந்த கூரை அப்படியே நகராம அப்படியே இருந்துச்சு, என்னதான் எழுதுச்சு அப்படின்னு அதை போய் எடுத்தான்ல, கூரை விழுந்துருச்சு. எடுத்தா அதுல எழுதப்பட்ட வசனம் இந்த ஆயத்து தான். இன்னல்லாஹ யும்சிக்கு ஸமாவாத் வல் அர்த அன் தஸூலா, வானத்தையும் பூமியையும் நகராமல் பிடித்து கொண்டிருப்பவன் அல்லாஹ் தான். அவன் விட்டுட்டா யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற இந்த ஆயத்து தான் எழுதப்பட்டிருந்தது. இது அந்த அம்மாவுடைய யகீன், அந்த அம்மாவுடைய உறுதி. அப்போ இந்த வானம் பூமி இதெல்லாம் மனித விஞ்ஞானத்துக்கு முன்னால எல்லாம் தவிடுபடி ஆகிடும். இப்போ அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சொல்லுது நாங்கள் ஏற்கனவே அலாட் பண்ணணும், அவங்க தான் கவனக்குறைவாக இருந்துட்டாங்க. அவங்க பதிலுக்கு சொல்கிறாங்க, நீ ஒரு வாரம் மழை பெய்யுன்னு சொன்ன, ஒரு வாரம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்யும் நீ சொல்லலையே. மனிதர்களுக்குள் சண்டை. அப்போ மனிதனால எதையுமே முழுசாலாம் கண்ணிக்க முடியாது. மனிதனுடைய விஞ்ஞானம் கொடுக்கிற திமிர் எல்லா ஆற்றலும் இருக்குது. எந்த ஆபத்தையும் தடுக்க முடியும்னு மனுஷன் நினைக்கிறான். அல்லாஹ் காட்டுறான், உன்னால எதுவுமே முடியாது. யுனஸ்ஸிலுல் கைர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல 5 விஷயங்கள் அல்லாஹுடைய மறைமுக ஞானத்தின் பொக்கிஷங்கள். மஃபாத்திஹுல் கைபி ஹம்ஸுன், 5 விஷயம் அல்லாஹ்வுடைய மறைமுக ஞானத்தின் பொக்கிஷம். அதெல்லாம் அதுல ஒன்று, மழை எங்க எப்ப பெய்யும் யாருக்குமே தெரியாது. புரியுதா? எப்ப பெய்யும் யாருக்கும் தெரியாது. ஒரே நாளில் ஒரு சில மணி நேரங்களில் பெய்த மழையின் விளைவு தான் வயநாடு சந்தித்த பேரழிவு. அருமையானவர்களே, அப்ப இதெல்லாம் அல்லாஹ் பிடிச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் விட்டுட்டான் அந்த புடிய. என்னைக்கு வேணாலும் இந்த வானம் விழும், இந்த பூமி விழும். எல்லா படைப்புகளும் மனிதர்கள் செய்கிற அட்டூழியத்தினால அழிக்க அனுமதி கேட்குது. ஒவ்வொரு நாளும் கடல் மேற்பரப்புக்கு 3 தடவை வந்து கேட்குது, அல்லாஹ்ட்ட நான் அழிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், பொறு, காலம் இருக்கிறது. மலக்குகள் கேட்குறாங்க அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நாளும், இந்த மனித சமூகம் செய்கிற அட்டூழியத்திற்கு நாங்கள் தண்டிக்க அனுமதி கொடு. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எனதுடைய அடியார்கள், நான் பார்த்துக்கிறேன், உங்க வேலையை நீங்க பாருங்க. மனிதர்களுடைய அட்டூழியங்கள் மேலோங்கும் போது நடக்கிற விளைவு